வாங்க ஸ்கின் அலர்ஜிக்கு ஒரு சூப்பரான ஹேண்ட்மேட் சோப்ஸ் பார்த்துருவோமா. நான் வந்து கோல்டு ப்ராசஸில் தாங்க பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆலுவேரா எடுத்திருக்கேன். ஒரு 5 ஆலுவேராவை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். குப்பைமேனி பவுடர், அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி பவுடர், துளசி இலை பவுடர், இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். அது எல்லாமே எடுத்து சின்ன ஸ்பூனில் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கோல்டு ப்ராசஸில் பண்ணுறதுனால இப்போ நம்ம லை ரெடி பண்ணிப்போம். லைக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. இது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கப் அளவுக்கு நம்ம காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டு அதிலே 1 கப் அளவுக்கு நான் டிஸ்டில் வாட்டர் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி. ஏன்னா காஸ்டிக் சோடா போட்ட உடனே ஹீட் அதிகமாகிட்டு அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டாக இருக்கும். அது நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நான் நேற்று நைட்டே போட்டு வச்சுட்டேன். இப்போ காலையில் தான் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 கப் காஸ்டிக் சோடானா அதில் 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் தான் டிஸ்டில் வாட்டர் ஊற்றியிருக்கோம். இன்னும் ஒரு 1.5 கப்புக்கு நம்ம ஆலுவேராவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஆலுவேரா ஜூஸை வந்து 1.5 கப் சேர்த்துக்கலாம். அப்போ 1 கப் காஸ்டிக் சோடாக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி, அதோட 6.5 கப் அளவுக்கு ஆயிலை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான கோல்டு ப்ராசஸில் சோப் வந்து ரெடி ஆயிரும். 6.5 கப் ஆயிலுக்கு வந்து 2 கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில், 2 கப் கோகனட் ஆயில், 2 கப் பால்மலின் ஆயில், அதோட 1/2 கப் வந்து கேஸ்டர் ஆயில். இதில் மெஷர்மெண்ட் மாறுச்சு அப்படின்னா சோப் கண்டிப்பாக வரவே வராது. அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா சூப்பரான ஹேண்ட்மேட் சோப் கோல்டு ப்ராசஸில் ரெடி ஆயிரும். இது இப்போவே யூஸ் பண்ணக்கூடாது. 1 மந்த் கழிச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணணும். இந்த மோல்டு எல்லாமே மீஷோவில் அவைலபிளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.